அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம்மையான சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம போட போகிறோம். என்ன அப்படின்னா, துபாயில் உள்ள ஜேபிஆர் தான் போகிறோம். அது எதுக்காக வேண்டி போகிறோம் அப்படின்னா, என்னோடய மருமகளுக்கு ஒரு ஃப்ளாட் 2 நாளைக்கு தங்குற மாதிரி கூப்பன் கிடச்சிருக்கு. அதில் போய் என் மருமக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி என் மருமகளை அனுப்பிட்டேன். என் மருமக அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துருக்குது 2 ரூம் வச்ச ஹாலு ஃப்ளாட்டு. ஆனால் எங்கே அப்படின்னா, நம்ம ஐன் துபாய் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ளாட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பி அங்கேயே போய் சமைப்போம், அங்கே சாப்பாடெலாம் ஆக்குற மாதிரி எல்லாமே இருக்குது, சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு சிக்கன்லாம் மசாலா போட்டுட்டு 65 செய்யலாம், கடாயி, அதுக்கு என்னென்ன சட்டிங்க தேவை எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோன்னே என்னோடய பேரனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு வந்த உடனே டைம் ஆகிடுச்சு. எல்லாமே டைம் ஆன உடனே அப்புறம் அடுத்த நாள் சரி நான் இங்கேயே ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ அங்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், சரி நம்ம சமைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, கொஞ்சம் கேசரி, கச்சமோர் எல்லாம் செஞ்சு கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த கேசரி, இந்த சிக்கன் 65, இந்த சிக்கன் பிரியாணி எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு இதுலேயும் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணுண்டாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதில் எல்லாமே செஞ்சு முடித்த உடனே பேக் பண்ணிட்டோம். சிக்கன் 65, பிரியாணி, தட்டை, கிளாஸு என்னென்ன தேவையோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி போன அந்த ஜேபிஆர் செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நான் துபாயில் இந்த மாதிரி வேறு இடம்லாம் போயிருக்கேன், ஆனால் ஜேபிஆர்லாம் அவ்வளோவா போனதில்லை, நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனதில்லை. ஆனால் போனால் அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங், அந்த உள் பக்கம்தான் போகிறோம், அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கு பார்த்தாக்கா வெளிநாடு மாதிரி. இது இந்த பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் 2 நாளைக்கு. அது எங்கே அப்படின்னா, இந்த ஐன் துபாய்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அது நம்ம இங்கே இருக்குது, அங்கே ஏற்ற மாதிரி ஐன் துபாய். இதில் 41வது ஃப்ளோரில் எங்களுக்கு வீடு. ஆனால் அதில் இருக்கிறது 72 ஃப்ளோர் இருக்குது. இந்த பக்கம் இந்த ஜிப் லைன் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இந்த ஜிப் லைன் இங்கே பாருங்கள், படுத்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய இந்த ஜிப் லைன் நிறைய இங்கே ஒருத்தவங்க வராங்க பாருங்கள். அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் வரைக்கும் ஜிப் லைனும் இங்கே இருக்குது. அந்த ரோட்டில் போனாலே அவ்வளோ செம்மையாக இருக்குது, பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த பிரிட்ஜு பாருங்கள், பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. அங்கே இது ட்ராம் போகுது, செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இது மாதிரிலாம் பார்க்குறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தா 2 பக்கமும் இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கு. இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதா அப்படியே தெரில. இத்தனை வருஷம் துபாயில் இருக்கும், இந்த லைன் நம்ம நைட்டில் தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 3-4 மணிக்கிட்ட நம்ம இந்த பக்கம் வந்ததில்லை. பார்த்தா ஃபாரின் மாதிரியே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுலேருந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் லண்டன் மாதிரியே எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் அப்படியே சும்மாவே கார்லேயே சுற்றலாம் போல், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் நடக்கணும், டிராஃபிக்கு, பார்க்கிங் கிடைக்காது இந்த பக்கம் போனால், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்கே. அதனாலேயே நான் அந்த பக்கம் போக மாட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த நடக்கணும், பார்க்கிங்கு கிடைக்காது, இவங்க சுற்றிட்டு இருப்பாங்க நம்மளை இறக்கி விட்டுட்டு, அதுக்காண்டியே நான் அந்த பக்கம் போக மாட்டேன். இந்த பில்டிங்கோட கீழே அண்டர் இடம் பார்க்கிங் இருக்குது, இறங்குறோம். இது ஒரு ரூமுக்கு ஒரு பார்க்கிங் தானே, அதனால எங்கள் கார் மீதிலாம் அங்கே நிற்கிது. நாங்கள் ஒரு கார் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே நுழைஞ்சா எல்லாம் பெரிய பெரிய வண்டி,
செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டிங்க எல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்குன்னு ஒரு பார்க்கிங் கொடுத்தாங்க. நாங்கள் அதில் நிப்பாட்டிட்டு நாங்கள் ரூமுக்கு இப்போ போவோம். இந்த 2 வண்டிக்கும் ஒரே நம்பர் தந்திருக்காங்க, ஒரே நம்பர் அவங்க வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல வண்டி கலரு, செம்மையாக இருந்துச்சு. பார்க்கிங் பூரா வெறும் பெரிய பெரிய வண்டி. ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் லிஃப்ட்டு எத்தனை இருக்குது இதில், 72 இருக்குது, 41 அழுத்தியாச்சு. அங்கே பாருங்கள் 72, 72 வரைக்கும் இந்த ஃப்ளவர் இருக்குது. வீட்டு உள்ள நுழையும் இதை விட்டு வந்தாச்சு. இதுதான் காலிடோர் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக காலிடோர். நல்லா நிறையா வீடுங்க இருக்குது அங்கே. எங்களுக்கு கொடுத்தது வந்து பீச் சைடு. எங்கள் மருமகம் முன்னாடியே உள்ளே போயிடுச்சு. அதனால் கதவை திறந்து இது ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஓவன்னு, கீழே வந்து வாஷிங் மிஷின். இது வந்து ஓப்பன் கிச்சன் தான். இந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லா வீட்டுங்கள்லேயும் ஓப்பன் கிச்சனா. இங்கே எல்லாம் திங்ஸ் வைக்கிறதுக்கு நிறையா எல்லாம் காலாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தம்பி ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளேயே மணி 4 கிட்ட ஆயிடுச்சு. அவங்க நேற்றே வந்துட்டாங்கல்ல, அதனால எல்லாம் நாஸ்டா பண்ணிவிட்டு தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. அதனால வீட்டில் எல்லாம் சம்மந்தம் அப்படியே இருக்குது. இந்த சோஃபா, டிவி எல்லாம் செம்மையாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியே வந்து பால்கனி. கதவை திறந்து வெளியே போன உடனே பேச்சே வரல. அப்படின்னு நம்ம வாய் பிறந்துட்டு ஏதாச்சும் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தோம். ஏன்னா கீழே பீச்சு, அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டியாக எல்லாரும் தெரியுறாங்க. இவ்வளோ உயரத்தில் நின்று பார்க்குறது, சின்னதாக குட்டி குட்டியாக எல்லாரும் தெரியுறாங்க. அதுவும் மணி ஒரு 4 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சன் வந்து செட் ஆகிற அந்த டைம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காமிச்சது. எவ்வளோ போட்டு பாருங்கள், எவ்வளோ போட்டு போகுது வருது, என்னமோ இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ மக்கள் பாருங்கள் அந்த நேரத்தில். என் ஃபோனில் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஹெலிகாப்டர் நிற்கிது பாருங்க கடலுக்கு. எவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ போட்டுலாம் போட்டு பாருங்கள். அது வந்து ரன்வே ஃப்ளைட்டு. இங்கே பாருங்கள், அது வந்து ரன்வே. அது அயன் துபாய் ப்ளூ வாக் சொல்லுவோம்ல, அது ஃபுல்லாக அங்கே இருக்க பாருங்கள். எதிர்த்தா மாதிரி பார்த்தா அட்லாண்டிஸ். இந்த இது அட்லாண்டிஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த தென்னை மரம் மாதிரி நம்ம ஃபார்ம் பீச் பார்ப்போம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அதை பாருங்கள். ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லாக அது. புரிஜுல்லாரம். என்னால் முடியல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே வீடியோ கால் பண்ணி இங்கே பாரு நான் எங்கே இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சேன்.
என்னால் இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல, அதனால நான் அங்கேயே தங்கிட்டேன். அடுத்த நாளும் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் பார்ப்போம் நம்ம. ப்ளூ வாக் ஃபுல்லாக. செம்மையாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. இது வீடு, இது அது வந்து டோரு, வெளியில் உள்ள டோரு. இது கிச்சனு, இது ஓப்பன் ஹாலு, இது டைனிங் டேபிள். அப்படியே இங்கே உள்ளே போனாக்கா 2 பெட்ரூம். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம், இது வந்து வாஷ்ரூமு, இது பெட்டு. இங்கே பார்த்தாலும் பால்கனி கிடையாது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி. இங்கே பாருங்கள், இந்த வியூஸும் பாருங்கள். 2 ரூம்லேருந்தும் இதே வியூஸ் தான். வியூ எவ்வளோ நல்லா தெரியுது பார்த்தீங்களா? வியூ செம்மையாக தெரியும். வியூஸ் கிடையாது, வியூ. இது வந்து அடுத்த பெட்ரூம், அடுத்த பெட்ரூமோட வாஷ்ரூம் இது. அதே மாதிரி வெளியே போய் நம்ம கர்ட்டனை கொஞ்சம் நவுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதே வியூ வந்துருக்கு பாருங்க. 3 பக்கமும் ஒரே வியூ தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுது. நைட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது போல். நாங்கள் மேலேருந்து பார்க்குறேன். டான்ஸு எல்லாம் இங்கே உட்கார்றதுக்கு எல்லாம் டேபிள்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்ததை சாப்பிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டோம். ஒரு 6:30 7 மணிக்கிட்ட தான் நாங்கள் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்றோம். அந்த மாதிரி எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு பசி வந்துருச்சு. எல்லோரும் அப்புறம் வாங்குங்க எல்லாம் அப்புறம் வாங்கி எல்லாம் அப்புறம் ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு, எனக்கு தூக்கமே வரல. காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து வீடியோ எடுக்கிறேன். என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. நாங்கள் பாருங்கள், சூரியனே வரல. அப்போ எழுந்திரிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். லைட் எல்லாம் ஆஃப் ஆக போகுது. அங்கே ஒரே ஒரு ஆள் ஸ்விம்மிங்கில் குளிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ பேர் பாருங்கள் கடலில், எவ்வளோ பேர். எல்லாம் வெள்ளைக்காரங்க, எல்லாம் வெள்ளைக்காரங்க. கீழே போய் பார்த்தா எல்லாம் வெள்ளைக்காரங்களாக தான் இருப்பாங்க. எல்லாம் வெள்ளைக்காரங்க. அவங்க தான் இந்தமாரி காலையிலேயே வந்து இந்த மாதிரி படுத்திருப்பாங்க. நம்மளாலாம் அது முடியாது அந்த வெயிலில். இது பாருங்கள், இது ஒரு விளையாட்டு அங்கே இருக்குது. அங்கே தண்ணியில் இந்த மாதிரி பேரில் அப்படி நடந்து போகணும், உழுவாமல் நடந்து போகணும். அது ஒரு விளையாட்டு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் செம்ம சீன் ஒன்று அங்கே நடந்துச்சு. இந்த போட்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் போகிறவங்க அதுலேருந்து ஜூம் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் குதிக்கிறாங்க. அங்கே குதித்து ஏறுறாங்க. அதில் நிறைய போட்டு காலங்காத்தாலே வந்துட்டாங்க எல்லாரும். அங்கே என்ன போட்டு தெரிஞ்சிச்சு தெரியுமா? கார் போட்டு, அந்த மாதிரி போட்டுங்க, நிறைய போட்டுங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நனல் தெரியுது பாருங்கள், நம்ம பில்டிங்கோட நனல். நம்ம எங்கே இருந்தோமோ அதோட நனல் அது. வெயில் வந்துடுச்சு பார்த்தீங்களா. திரும்ப என்ன செஞ்சேன், 6 மணிக்கு போய் திரும்ப படுத்துட்டு ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேன். வந்து அங்கே ஆளே இல்லை பாருங்கள்.
எல்லாம் வெறும் போட்டாக தான் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட்டு சவுண்டு. இது என்னடா இங்கே ஃப்ளைட் சவுண்டுன்னு பார்த்தா அங்கே ரன்வே இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டு போயிட்டு மேலே போயிட்டு பேராசூட் எல்லாரும் குதிக்கிறாங்க. குதிக்கிறது தெரிய மாட்டுது, வெறும் ஃப்ளைட் அங்கே போகிறது ரிட்டன் வர்றது இது மட்டும்தான் தெரியுது. யாரும் குதிக்கிறது அவ்வளோவா தெரியல. இங்கே பாருங்கள், ஹெலிபேட் ஹெலிகாப்டர் நிற்கிது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ளைட் வருது பார்த்தீங்களா, அவங்கள போய் இறக்கி விட்டுட்டு வருது. இங்கே ரன்வே இதோ பாருங்கள், இறங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஏரியா எல்லாம் ஒரு நாளைக்கு நான் போயிட்டு கவர் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அது எல்லாம் ஃபார்ம் பீச். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஃபார்ம் பீச். நாங்கள் பாருங்கள், தென்னை மரம் ஒரு லைன் பாருங்கள், அந்த பேரிச்சம்பழத்தோட இலை. இங்கே பாருங்கள், தண்ணி இடம், தண்ணி வியூ, தண்ணி வியூ. இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டு பறந்துடுச்சு பார்த்தீங்களா. எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க. ஒரு 8-10 பேர் ஒரு ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறாங்க. பாருங்கள், இதான் பில்டிங்கோட நடுப்புற நனல் பாருங்கள். எப்படி தெரியுதுல்ல, நனல் பாருங்கள், பில்டிங்கோட நனல்லாம் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் நான் இந்த வீடியோலாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா துபாய் நம்ம ஃபுல்லாக பார்த்த ஒரு ஃபீல், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. கடல்ன்றாலே நமக்கு யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது. போய் கடலை பார்த்தாலே நம்ம தண்ணியில் காலை வைக்கணும், போகணும் வரணும்னு. இந்த மாதிரி ஒரு வியூஸை பார்த்துட்டு சான்ஸே இல்லை. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி புதுசாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய். 6 லிஃப்ட் இருக்குது இங்கே. இங்கே வெளியே இறங்கிட்டோம். அம்மா வண்டி எடுக்க போயிருக்கோம். Да, супер.